அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு பிடிச்ச மட்டும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க எல்லாம் கிரிஞ்சு, கோமாளி, காமெடி பண்ணுது, என்ன பேசுறதே புரியாமல் அது பேசுதுன்னு நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னென்னா, இப்போது 80 காலகட்டத்திலையும் சரி, 90 காலகட்டத்தில் அதுக்கு முன்பு வந்த காலகட்டத்தில் சரி, எந்த ஒரு தவறான எண்ணம், பழக்க வழக்கம், வன்மம், வஞ்சகம் இதெல்லாம் இருக்காது. இருக்காதுன்னா 100க்கு 2% இருந்துச்சு. இருக்காமல் இருக்காது. 100க்கு 2% இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100க்கு 98% இது மட்டும்தான் இருக்குது. 2% மட்டும்தான் நல்லவங்க இருக்காங்க. இந்த கலியுகத்தில் முத்திருச்சு. கலியுகம் அழிஞ்சிரும். அதான் இப்போ என்னென்னா, இப்போது 90ல் பிறந்தவங்களுக்கு தெரியும். 90ல் பிறந்தவங்க எப்படின்னா, ஆண், பெண், பெரியவங்க, சிறியவங்க எல்லாருமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் கலகலன்னு இருக்கும். எந்த ஒரு தவறான எண்ணம் வராது. போட்டி, பொறாமை, வஞ்சகம், வன்மம், துரோகம் எதுவுமே இருக்காது. அந்த காலத்தில் 90 காலகட்டத்தில் வளர்ந்தவங்க சொல்கிறேன் நான். அதுக்கு முன்பு அப்படி தான். நமக்கு 90 காலகட்டத்தில் 90லேருந்து 97, 96 அது வரைக்கும் பிறந்தோம். 98னா அது அந்த அளவுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்கிறேன், எதுவுமே தெரியாது. ஆண், பெண் எதுவுமே இல்லை. எல்லாமே குழந்தைகள், எல்லாமே மழலைகள் அப்படின்னு தான் இருந்தோம். இன்னமும் 90ல் பிறந்தவங்களுக்கு இன்னமும் அந்த வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும். 100க்கு 98 பேர் அப்படி தான் இருப்பாங்க. 2 பேர் மட்டும்தான் தெளிவாக இருப்பாங்க. அது இந்த சூழ்நிலை, பழக்க வழக்கம் மாறினாலும் அவங்க அப்படி இருப்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் நம்ம விளையாட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம், அப்புறம் என்ன சொல்கிறது, நொண்டி விளையாடுவோம். இதில் சாதாரணமாக தான் தெரியும் நமக்கு. அதில் இருக்கிற உட்கருத்து என்னன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதாவது என்னென்னா, இப்போது பல்லாங்குழி விளையாடுறோன்னா அந்த பல்லாங்குழில இருக்கிற எடுத்து இல்லாத இடத்துக்கு போடுவோம்ல. ஒவ்வொரு குழியை போட்டு வரப்போ கம்மியாக இருக்கிறது கொண்டு போட்டு வருவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இருக்கிறவங்க வச்சு என்ன பண்ண போகிறீங்க, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, சரியா? அதுதான் அதனுடைய உட்கருத்து. அதாவது இப்போ எப்படி, இப்போ வசதியாக இருக்கிறவங்க ஒரு 50 காசுக்கு அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்களே, அதான் அதோட கருத்து. அதுதான் அது. நொண்டி விளையாடுறோம்ல, போய் நம்ம கொட்டாங்குச்சியை தூக்கி போட்டு அந்த பக்கத்தில் போட்டு தாண்டி போகிறோம்ல. இதில் என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளவோ பள்ளம், மேடு, கஷ்டம், நஷ்டம் வரும். அதெல்லாம் தாண்டி கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம அதை தாண்டுவோம். அதுதான் அதனுடைய அர்த்தமே. இப்போ இருக்கிற ஃபோனில் எடுத்து அது என்னது சொல்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 90 காலகட்டத்தில் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். டெய்லி நம்ம 90 கடந்த நினைவுகளை பற்றி நம்ம திரும்ப பேசலாம். பாய்.